ஓவர் ஆக்டிவ் பிளாடர் தான் பிரெக்னன்சிக்கு அப்புறம் உமன் ஃபேஸ் பண்ற பிக்கஸ்ட் யூராலஜிக்கல் ப்ராப்ளம். ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படிங்கிறது அதிகப்படியா உங்க பிளாடர் கான்ட்ராக்ட் சுருங்கிட்டே இருக்கிறதுனால வர்ற ஒரு பிரச்சனை. சரி, இது யாருக்கு வரும்? ஆண்களுக்கு வருமா, பெண்களுக்கு வருமா, குழந்தைகளுக்கு வருமான்னு கேட்டா யாருக்குனாலும் வரலாம். ஆனா அதிகமா வர்றது பெண்களுக்கு வர்றது. பெண்களுக்கு ஏன் வருது அதிகமா அப்படின்னா, பிரெக்னன்சியா இருக்கும் போது உங்களுடைய தசைகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி நீர்ப்பை கீழே இறங்குறதுனால நீர்ப்பை ஃபுல்லானா நரம்புகள் தூண்டப்படுற மாதிரி சாதாரணமாவே யூரின் பையில யூரின் இல்லாம இருக்கும் போதே நரம்புகள் ஆக்டிவேட் ஆகி அதனால அதிகமா யூரின் போகணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு ஃபங்க்ஷன் போகாம, ஒரு கோயில் போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு மாத்திரைகள் இருக்கு, எக்ஸசைஸ் இருக்கு. ஒருவேளை அதுல எல்லாத்துலயும் சரியாகாம இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி நார்மல் ஆக்கிடலாம். இப்போ ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னா பயப்படணுமான்னு கேட்டா பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஓவர் ஆக்டிவ் பிளாடர் எனக்கு எப்பவுமே இந்த பிரச்சனையோட தான் நான் வாழணுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் மாதிரி ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சு, அதனால சங்கடங்கள் இருந்துச்சுன்னா ஒரு யூராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி உங்க பிரச்சனைகளை கம்ஃபர்டபுளா டிஸ்கஸ் பண்ணி அந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடருக்கு ஒரு கைடன்ஸோட சர்ஜரியோ, மாத்திரையோ, இல்ல எக்ஸசைஸோ எல்லாமே செஞ்சுக்கலாம். சர்ஜரினா என்னங்க, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும், 6 மாசம் வெயிட் தூக்க கூடாதுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். சர்ஜரிங்கிறது ஒரு டேப்பிங், டிரான்ஸ் ஆப்ரேட்டர் டேப்பிங் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கு. அதை ஆல்மோஸ்ட் பேக்கர் ப்ரொசீஜர், காலையில அட்மிஷன் போட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போற அளவுக்கு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் நம்மளால பண்ண முடியும்.